அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். குருவாங்குடுத குட்டியோட குடல் இருந்தது, அப்போ குடல் குழம்பு வச்சிடலான்ட்டு தான். அப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு எல்லாம் ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிசம் போட்டுட்டு கொஞ்சம் பல்லாரியும் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குதேன். வதக்குனதுக்கு அப்புறவு வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இது மூணையும் அந்த எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கருக விட்டுறாதீங்க, தீய சிம்மில் வச்சுக்கிடுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறவு அப்போ பேலன்ஸாக இருக்கக்கூடிய பாதி பல்லாரி, தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறவு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற குடலை எடுத்துக்கிடுங்க. நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலை எடுத்து அதில் போடுதேன். போட்டுட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணுதேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு நான் வந்தல மசாலா இதுக்கு ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். அது என்னென்னா தேங்காய், கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் இது எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுதோம். அதை இந்த குடலோட ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறவு கொஞ்சம் ஒரு 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் கழுவி எடுத்து ஒன்றா போட்டுக்கிட்டேன். குடல் குழம்புல கடலைப்பருப்பு போட்டு சமைச்சி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் எப்பொழுதுமே இப்படி தான் வழக்கமாக செய்கிறது. அப்போ கடலைப்பருப்பையும் அது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. உப்பும் தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறவு நம்ம குக்கரில் விசில் வச்சிட வேண்டியதான். நான் குடலுக்கு ஒரு 6 விசில் தான் வச்சேன். 6 விசில்லையே குடல் நல்லா வெந்துருச்சு. இப்போ குடல் வெந்துருச்சு. அது கேஸ்கெட்டெல்லாம் போனது நம்ம எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க மூடிய. இப்போ பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. ஒரு குடலை எடுத்துகிட்டு நல்லா பிச்சு பார்த்தேன். நல்ல நீட்டாக குடல் பிஞ்சிருச்சு. அப்போ நல்லாவே வெந்துருச்சு குடல்லாம். அப்புறம் இந்த அளவு நமக்கு தண்ணியும் இந்த அளவு இருந்தால் போதும், லிக்யூடாக இருந்தால் போதும். குடல் சால்னாவும் வேணும்னா அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்புல உள்ள அளவில் தண்ணி சேர்த்துக்கிடுங்க. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இனி ஒரு கொதி மட்டும் வச்சா போதும். அந்த கொதிக்கிற சமயத்தில் நம்ம மல்லி இலையை போட்டுட்டு ஒரு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ ஒரு பிளேட்டில் நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். சோறு, குடல் குழம்பு, குடலும் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டோட மத்தியான லஞ்சு இது தான். குடல் குழம்புக்கு மேக்ஸிமம் வேறு எந்த சைடிஷ்மே தேவைப்படாது நமக்கு. இதை வச்சே நம்ம சாப்பிட்றலாம். நாங்கள் இன்றைக்கி இதை வச்சு தான் சாப்பிட்டோம். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.